இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில பகுதிகளை நாங்கள் படிக்க போகிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறேன். நாங்கள் யாவரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பிதாவாகிய தேவனே, நீங்கள் மகிமை அடைந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு தந்ததுக்காகவும் அவர் மூலமாக உங்களோடு எங்களுக்கு ஒப்புரவாகுதல் ஏற்பட்டிருப்பதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவ ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை எங்களுக்கு தந்து எங்களை பெலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் வேளையில் இந்த வார்த்தைகள் நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க தொடங்குவோம். 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் பற்றியும் வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள். பாருங்க, இது தீரு ராஜாவை பற்றி சொல்லும் வேளையில் அவன் தீரு ராஜா தான் ஒரு தெய்வம் என்று அவன் he considered himself. அவனை எப்பொழுதும் இந்த பாசேஜை நாங்கள் யூஸ் பண்ணும் வேளையில் அங்கே சேருவை பற்றியும் அங்கே பிசாசை பற்றியும் அங்கே இது டபுள் ரெஃபரன்ஸ் பைபிள் செக்ஷனாக இருக்குது. தீரு ராஜா பற்றி மாத்திரமில்லை, லூசிஃபரை பற்றியும் சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்யப்பட்ட முத்திரை மோதிரமும் விசித்திரமான அங்கே முத்திரை மோதிரமும் ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். பிசாசு அதாவது விழுவதற்கு முன்பதாக கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் ஒரு தேவதூதன். இதை குறித்து எங்களுடைய வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில் அழகாக கற்றுக் கொடுத்தார் டாக்டர் மார்க். அந்த இடத்துல படங்களோடு கூட அங்கே ஆர்க் ஏஞ்சல்ஸ் பிரதான தூதர்களை குறித்து பேசும் வேளையில் அங்கே சொல்லப்பட்டது. எங்களுக்கு தெரிந்தது என்னவென்று சொன்னால், லூசிஃபரை விட இன்னும் 2 தேவ தூதர்கள் ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று சொல்கிறோம். காப்ரியல் தூதனும் சென்ட் மைக்கேலும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மைக்கேல். ஆகவே தான் நாங்கள் சொல்லப்படுகிறது இவனும் அங்கே இருந்தான். 13ஆம் வசனம், நீ தேவனுடைய அவன் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனை சிருஷ்டித்தது போல வேதத்தில் யாராயிலும் வேற யார் எந்த தூதனையும் அப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், இவன் ஒரு விசேஷித்தவன். he was a special person. அவனை அவ்விதமாக ஆண்டவர் படைத்திருந்தார், சிருஷ்டித்திருந்தார். நீ மூடிக்கொண்டிருந்தது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும், அவனுக்கு மேள வாத்தியங்கள், அவனுடைய சர்ரத்தில் இந்த மேள வாத்தியங்கள் மாத்திரமல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாகசுரங்களும் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிளில் நாங்கள் பார்க்கும் வேளையில் ஆன், அங்கே ப்ளோயிங் த ஆன் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் டிம்பிரல்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம், பைப்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி வேறு வேறு விதமாக அவன் அங்கே சிருஷ்டிக்கப்பட்டான். அங்கே இவ்விதமாக ஒரு விசேஷித்த விதமாக சிருஷ்டிக்கப்பட்டான். பாருங்க, அவன் காப்பாற்றுகிறதுக்காக, அவனுடைய தொழில் காப்பாற்றுவது, என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது சேருபாக இருக்கிறாய் என்று சொல்லி, கேருப் என்று தமிழில் இருக்கிறது, அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சேருப் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்னென்று சொன்னால், கடவுளுடைய சன்னிதானத்தில் அவன் he used to guard, அங்கே இருந்து பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அங்கே வர்ஷிப் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அவன் அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அவன் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே அவன் உலாவிக் கொண்டிருந்தான். such a wonderful privilege he had. அவ்வளவு சிலாக்கியம் பெற்றவனாக இருந்தான். இவனை குறித்து பார்க்கும் வேளையில், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையாற்றிருந்தாய். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அடுத்த வசனம்,
காப்பாற்றுகிற கேருப். பாருங்க, காப்பாற்றுகிற கேருப். சென்ட் மைக்கேல் அவரும் அங்கே காப்பாற்றுகிறவரும் யுத்தத்தில் தலைவராக இருக்கிறார். பைபிளை படித்து பார்க்கும் பொழுதே இவைகளை குறித்து சொல்லப்படுது. யூ ஹேவ் டு கம் டு பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடிக்கு வராத ஆக்களை திரும்பி பார்த்துட்டு கம் ஃபார் பைபிள் ஸ்டடின்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் வராத ஆக்களுக்கு தெரியும் தானே, வராத ஆக்கள். யூ ஹேவ் டு பி அட் த பைபிள் ஸ்டடி. இல்லைன்னு சொன்னால் கேருபை பற்றி என்னது சொல்கிறீங்க, ஆறுது கேருபை? சென்ட் மைக்கேல், அந்த மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டலோ இப்படி எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். யூ ஹேவ் டு பி இன் த ஹவுஸ் ஆஃப் காட். கூட கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து படித்து பார்க்கும் வேளையில் we understand the word of God and we will be firm in the Lord Jesus Christ. ஆண்டவரில் உறுதியாக நிலைத்திருப்போம். So we have to understand the word. வார்த்தையை இல்லாமல் சொல்லுங்க, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி கொண்டு இருந்தால் சொன்னால் எங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கை எடுத்து அரையும் குறையமாக விட்ட மாதிரி தான் இருக்கும். வருத்தம் கூடிடும். எங்களுக்கு எடுத்தால் கோர்ஸ் கண்டினியூஸாக எடுக்கணும், ஒழுங்காக எடுக்கணும். அதே போல் தான் பைபிள் ஸ்டடிக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். எங்களுடைய பைபிள் ஸ்டடியில் வர்றவர்களை குறித்து நான் பார்க்கும் வேளையில் அவர்கள் சில வேளைகளை பேச ஆரம்பிக்கும் வேளையில் அவர்கள் பைபிளில் இருந்து வசனங்கள் எடுத்து சொல்லுகிறத காணக்கூடியதாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் பைபிள் ஸ்டடி. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்கள், டோன்ட் மிஸ் பைபிள் ஸ்டடி என்று சொல்லுங்கள் பாப்பா. பிரதர் ஜார்ஜ் ஒரு சாட்சி, வரமாட்டேன்னு சொன்னவர் வருகிறார். இனி வெள்ளிக்கிழமையிலையும் பைபிள் ஸ்டடிக்கு வெள்ளனை படுக்க போக வேண்டும், வேலைக்கு போகிறதுனால என்று சொன்னாலும் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். மோர் தேன் எனிதிங் த வேர்ட் ஆஃப் காட் வில் பிரிங் அஸ் பிளெஸிங்ஸ். நாட் ஓன்லி ஜஸ்ட் ஓன்லி பிளெஸிங்ஸ், வி வில் ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் வி வில் பி விக்டர்ஸ். நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். வி வில் பி அ பிளெஸிங் டு அதர் பீப்புள். ஆகவே தான் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், உன் அழகினால. இதை நான் வாசிக்கும் வழியில் யோசித்தேன், எத்தனை பேர் தங்களை காலையில் ப்ரே பண்ணுறது கூட குறைவு, 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஆனால் தங்களை போய் அழகுபடுத்தி கொண்டு ஸ்கூல் டேஸில் நீங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்திருப்பீங்க. ஸ்கூல் டேஸில் வித்தியாசமாக இருந்து இப்போ வித்தியாசம், ஸ்கூல் டேஸ் வித்தியாசம். இப்பவும் லேசுபட்ட ஆக்கள் இல்லை. முந்தி ஸ்கூல் டேஸுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கு போவோம். ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கு போய்க்க பாக்கெட்டில் நான் ஒரு கோம் ஒன்று வச்சுருப்பேன், ஒரு சீப் ஒன்று வச்சுருப்பேன். அப்போ எங்களுக்கு இந்த ஃபோன் இல்லை பார்க்குறதுக்கு. யாருக்கிட்டேயும் ஒரு கண்ணாடி இருந்தாண்டா ஒருக்கா பார்த்துடுவோம். எப்பவும் நல்லா நீட்டாக வலிக்கிறோணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, அமெரிக்காவில் வந்து இருக்கிற காலத்தில் என்னுடைய அங்கிள்ட வீட்டில் வீக்கெண்டுக்கு இருந்துட்டு வருவேன். வரும் வேளையில் அவர் எங்கேயும் எங்களை கூட்டிக் கொண்டு போகிற நேரத்தில் என்னுடைய இன்னொரு கசின் இருக்கிறார், அவரும் போதராக இருக்கிறார், ரிட்டையர் பண்ண போகிறார் இந்த வருஷத்தில். அங்கே யூஎஸில் பாஸ்டராக இருக்கிறார். அவரும் நானும் லேட்டாக தான் போவோம். நான் போயிடுவேன் அவருக்கு முதல். அவர் வர போனால் அவர் இன்னும் லேட்டாக வருவார். என்ன செய்கிறோம், எங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்லக்க என்னை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஒழிய உங்களை பற்றி நான் சொல்ல இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்களே அறிஞ்சு கொள்ளுவீங்க. அங்கால பூசுறது, இங்கால பூசுறது, அதை பூசுனது, இதை பூசுனது சரி வேற இல்லை. வடிவாக தான் பெறணும், அழகாகத்தான் பெறணும். ஆனால் ஜெபம் பண்ணுறது குறைக்கக்கூடாது, வேதத்தை படிக்கிறது குறைக்கக்கூடாது. ஸோ அங்கே நீ அழகினால் உன் இருதயம் மேட்டிமாயிட்டு. நான் பெரிய ஒரு வடிவான ஆள், சில ஆக்களுக்கு ஒரு லெவல், அதில் ஒரு பெருமை. இந்த லூசிஃபரும் அப்படி உன் இருதயம் மேட்டிமையாயிட்டு. உன் மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தினாய், நீ ஷைன் பண்ணி கொண்டிருந்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றா, உன்னை தரையில் தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அக்கிரமங்களின் நிமித்தமாக, அக்கிரமம் என்று சொல்லும் வேளையில் பாவம் செய்ய யோசிக்கிறது, கிரியையில கொண்டர முதலே அங்கே யோசனை செய்கிறது, அக்கிரமங்கள். இந்த சேருபை பற்றி பார்க்கும் வேளையில் இவன் ஒரு வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் பாதுகாக்கிறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, ஆராதனை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டவன். God had worship in heaven. பரலோகத்தில் ஆராதனைகள் இருக்குது. worship is very important.
அது மிக முக்கியமானது. எப்பவும் என்னன்னு சொன்னால், இந்த கேருவுக்கு தொழில் இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னால், அவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிற த்ரோன் பியாரர், சிங்காசனத்தை சுமக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த தேவதூதன் he was created. இந்த தேவதூதன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். இந்த தேவதூதனை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னால், 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஐசையா சாப்டர் 14 verse 12 onwards. அவனுடைய பேரை பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளிய, மார்னிங் ஸ்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அவனை குறித்து பார்க்கும் வேளையில் அதிகாலையின் மகனாகிய விடிவள்ளிய, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. வானம் என்று சொல்லும் வேளையில் எவன்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம். எவன் என்று சொல்லும் வேளையில் பரலோகம் என்றது அல்ல. we can say even heavens are there, third heaven என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். கேட்டுக்கிறீங்களா? பைபிளில் இருக்குது. 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த இடத்துல வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்கள், அவனுடைய வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, நான் 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 அங்கே போனேன், நான் அங்கே ஜெபம் பண்ணேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் எழுப்பி விட்டேன், அவன் சுகமாகினான். நீங்கள் சாட்சிகளை கேட்டு பாருங்கள், நான் என்று சொல்லுவாங்க. இது எப்பவும் நான் அதை சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு சொன்னால், இந்த நான் என்றது வளைய வேணும். ஐயன்று சொல்லி இங்கிலீஷில் ஐ எழுத்து பார்த்துருக்குறீங்க தானே, ஐயன்று சொல்லி எழுத்து எழும்பி நிற்கும் சும்மா அப்படியே. அது வளையவனும் கிரைஸ்டாக, நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்று சொல்லி 2ஆ வளையவனும். கர்த்தருக்கே மகிமையை செலுத்தணும். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்லுத, நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க என்று சொன்னால் ஆண்டருக்கே மகிமை. நான் அதை எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். இது நல்ல திறமாக செய்திங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு லெவல் காட்டி கொண்டு இருக்கக்கூடாது. நல்லா செய்திங்கன்னு சொன்னால் ஆண்டருடைய நாமத்தினால செய்த அந்த மகிமைக்கு கர்த்தருக்கு துதிகளை செலுத்த வேண்டும். வீட்டில் போய் அல்லாட்டா முதல் தடவையை கிடைக்கும் வழியிலேயே முழங்கால் படியிடக்கூடிய இடத்துல இருந்து முழங்கால் படியிட 7 மண்டால் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நீர் எனக்கு தந்த இந்த தாளந்தை உம்முடைய நாம மகிமைக்காக பாவித்தேன். இந்த மனுஷன் இந்த தேவதூதனை பார்க்கும் வேளையில் எவ்வளவு வித்தியாசமாக விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவர் என்பதை பார்க்கிறோம். அழகுள்ளவர். வேறு தேவதூதர்களை பற்றி இப்படி வர்ணிக்கப்படவில்லை பைபிளில். கேருபுகள் இவன் மாத்திரமில்லை, செருபீங்கள் இவங்கள் மாத்திரமில்லை, இவர்கள் விசேஷித்த தேவதூதர்கள், விசேஷித்த மினிஸ்ட்ரியில். அதை அன்றைக்கு அந்த படிப்பிக்கும் வேளையில் அதை பார்க்கும் வேளையில் வித்தியாசமான தேவதூதர்கள், ஒரு மனுஷனை போல அல்ல. they are very special. ஆனால் ஐ நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இன்றைக்கு அதை பற்றி. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இவனுக்கு சிங்காசனம் கொடுத்ததாண்டு பைபிள் எங்கேயும் பார்த்துருக்குறீங்களா? இல்லை. ஆனால் இவன் என்னென்னா சிங்காசனம் போடுகிறதுக்கு ஒரு யோசனை உண்டு. வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன், ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துக்கு தான் வருவேன். He wanted to come above God. ஆண்டரை விட பெரியவனாக வர வேண்டும். இப்போ இதை சொல்லும் வேளையில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். என்னன்னு சொன்னால், இவரை விட நான் நல்லா பாட்டு பாடுவேன், இவரை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். இந்த பெருமை வரக்கூடாது. இவரை விட நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், இவரை விட நான் சபையை வழி நடத்துவேன். ஒருவர் இருந்தார் எங்களுடைய சேர்ச்சில், வேற ஒரு பாஷை பேசுகிறவர். அவர் என்னிடத்தில் வந்து சொன்னார் ஒரு நாள், த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் திஸ் சர்ச் இஸ் நாட் குட் என்றார். எனக்கிட்டேயே வந்து சொல்கிறார், அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளோ காலமும் ஆண்டவர் வழி நடத்தினவர், அவர் தனக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை நான் கொடுப்பேன்னு யோசிச்சார். இன்றைக்கு ஆள் சபையிலேயே இல்லை. இன்றைக்கு லூசிஃபரை பார்க்கும் வேளையில் அவன் தன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். பாருங்கள், அடுத்தது மிக முக்கியமானது, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், கடவுளுக்கு நான் ஒப்பாவேன். எங்கே சொன்னானா? தன்னுடைய இருதயத்தில் சொன்னாயே. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வாயை விட்டு திறந்து பேசுவதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்.
எங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நினைவுகளை அறிந்திருக்கிறார். இது பிசாசுக்கு முடியாது. எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிறது பிசாசு அறிய முடியாது. இஸ் நாட் ஆல் நாலேஜபிள், எல்லாமே அறிந்தவன் அல்ல. ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் யோசிப்பது என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவைகள் நாங்கள் கேட்கிறதுக்கு முன்பதாகவே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் தள்ளுண்டு போகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. இவன் அங்கே தள்ளுண்டு போகும் வேளையில் என்னென்று சொன்னால் 14ஆம் வசனத்தில் அவனுடைய இருதயத்தில் சொன்னது மாத்திரமில்லை, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அங்கே அடிப்படையாக வைத்து 3 தேவதூதர்கள் அவனோடு கூட விழுந்தார்களாம் என்ற கேள்வி இருந்தது. என்னவென்று சொன்னால், எப்படி இந்த பரலோகத்தில் இந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லி தேவ தூதர்களுக்கு கர்த்தர் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய ஓன் வில், எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த வேளையில் அவர் சொன்னார், இதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி, அதை வேண்டுமென்றால் சாப்பிடாமலே நிப்பாட்டி வைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு சுய விருப்பத்தை கொடுத்தார். இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் சுய விருப்பத்தை தந்திருக்கிறார். நாங்கள் சேர்ச்சுக்கு வரலாம், சேர்ச்சுக்கு வராமல் விடலாம். கர்த்தரை பிரியப்படுத்தலாம், அவருக்கு பிரியம் இல்லாமல் வாழலாம். அவருக்கு கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் ஜீவிக்கலாம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணாமல் வாழலாம். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல தேவதூதர்களுக்கு சுய விருப்பங்களை கொடுத்திருந்தார் என்று சொல்லி நான் படித்தேன். அதனால தான் லூசிஃபர் என்ன யோசிச்சான் என்றால், இவ்வளவு இவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க சில சர்ச்சஸில் சிலர் வெளிக்கிட்டு போய் ஒரு சபையை ஆலயத்தை ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு இருக்கிற சபையில் இருக்க முடியாது. இதை நான் யோசிக்கும் வேளையில், இதை ஆராய்ச்சி செய்யும் வேளையில், இவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குது, என்ன ஆவி இருக்குது என்று சொல்லி பார்க்குறோம். அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை வாசித்து விட்டு அதை அனுப்பினேன். எங்களுடைய பிள்ளைகள் சிலருக்கு அனுப்பினேன். ஒரு போதர் என்ன செய்தார், தன்னோடு சேர்ந்து ஐக்கியத்தில் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரனை கண்டித்தாராம். இப்படி செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து விட்டாராம். உடனே இந்த அசிஸ்டண்ட் என்ன செய்தார், கொஞ்ச நாட்கள் வரையில்லை சேர்ச்சுக்கு வராமல். இப்போ நீங்கள் கோச்சிட்டு சேர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்கண்டா யாருக்கு பிரச்சனை? அவர் சேர்ச்சுக்கு வராமல் இருந்துட்டு பாஸ்டரை மீட் பண்ண வந்தாராம். பாஸ்டரோட கதைக்கிறதுக்கு வந்து பாஸ்டர்கிட்ட கதைச்சிட்டு சொன்னாராம், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற விதத்தில் வழி நடத்துகிறார். ஒரு சபையை ஆரம்பிக்க என்ற உள்ளத்தில் போட்டிருக்கிறார் என்று. இந்த பேச்சு வாங்கணுன்னா அவருக்கு பார்த்தீங்களா, ஒரு சபையை ஆரம்பிக்கணுமென்ற ஒரு விருப்பம் வந்துட்டுது. அவருக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று கிடைத்தது. அப்போ பெரிய போதர் கேட்டாராம், எங்கே ஆரம்பிக்க போகிறீங்க சபையான்னு சொல்லி. அது நான் பக்கத்தில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ எங்கே இந்த ஆக்கள் நீங்கள் அங்கே உங்களுடைய சபைக்கு வர போகிறாங்க? இங்கே இருக்கிற ஒரு 10 பேரை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். இதை பார்க்கும் வேளையில் லூசிஃபர் 3 தேவதூதர்களை கூட்டிக் கொண்டு போனதுக்கு ஞாபகம் இருக்குதா? இப்போ படிக்கிறது பார்க்கும் வேளையில் இது என்ன ஸ்பிரிட் என்று பார்க்குறோம், என்ன ஆவி என்று பார்க்குறோம். இது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. சபையை உடைச்சு கொண்டு போய் சபையை ஆரம்பிக்கிறது தவறு. புது ஆத்மாக்களோடு சபையை ஆரம்பிக்கிறது வித்தியாசம். ஆண்டவர் தம்மில் அன்பு கூறுகளை சிச்சிக்கிறார் என்று பைபிளில் சொல்லியிருக்குது. ஒரு நல்ல வரவேணும் என்று சொன்னால், எத்தனை பேர் நீங்கள் ஸ்கூலில் படிக்க உங்களோட டீச்சர்ஸ் உங்களை கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, தண்டித்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் இலங்கையில் சலார்ன்னு கன்னத்தில் மின்னும். இப்போ அது வித்தியாசமாக மாறிட்டுது. கேனால ஸ்பேங்கிங் இருக்குது. எத்தனை பேர் எனக்கு தெரியாது, டீச்சர் உங்களோட காதை பிடிச்சு இழுத்து நுள்ளி இப்படியெல்லாம் சொல்லக்க நல்லா வாரதுக்காக தானே செய்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள்ட வேறு என்ன வெறுப்பு? நல்லா படி, ஹோம்ஒர்க்கை செய், நல்லா செய். இன்றைக்கு கர்த்தர் தமிழில் அன்பு கூறுகளை சிச்சிக்கிறார்.
கர்த்தர் இந்த காலவேளையில் எங்களோடு பேசுகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது இன்றைக்கு சபைகள் ஆரம்பிக்கும் வேளையில் இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ இங்கே வாங்கோன்னு சொல்லி சபைக்குள்ளே இருக்கிற ஆக்களை எடுக்கும் வேளையில் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இது அந்த காலத்திலேருந்து சொல்கிறது, தொட்டிக்குள்ளே அந்த மீன் பிடிக்கிறது. நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறீங்க நல்ல மீன்கள் எல்லாம், இதுக்குள்ளே வந்து தொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு போகிறது. சபைக்குள்ளே இருக்கிறவங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. சபையில் இல்லாத எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி அவங்கள கூட்டிக் கொண்டு போகிறது, அதுதான் அருமை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இந்த தேவதூதன் இப்பொழுது இவ்வளவு இருந்து அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால அவன் கீழே தள்ளப்படுகிறத காணக்கூடியதாக இருக்குது. அவனோட 1/3 தூதர்கள் விழுந்தார்கள். எங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் ஒன்று என்னென்று சொன்னால், அவர்கள் ஒரு பிழை செய்துட்டால் திரும்ப மன்னிப்பு கேட்டு போக முடியாது. எங்களுக்கு நாங்கள் பிழை விட்டால் எங்களுடைய ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவன் 2/3 தேவதூதர்கள் கர்த்தரோட இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறார்கள். நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இந்த சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க அந்த தேவதூதர்களுக்கும் இருந்ததோ ஐடியா தெரியலை. போட்டா விடட்டா, அவனோட சேரட்டா விடட்டான்னு இருந்ததோ இல்லையோ தெரியாது. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சிலாக்கிய, நாங்கள் பிழை விடும் வேளையில், பாவம் செய்யும் வேளையில், தவறு செய்யும் வேளையில், கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் வேளையில், உணர்த்தப்படும் வேளையில் அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடியதாக இருக்குது. மன்னிப்பு கேட்கும் வேளையில் அவர் எங்களை அரவணைக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தேவதூதனை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் கொடுக்கப்பட்ட மேன்மையான ஸ்தானம் பைபிளில் பார்க்கிறோம். அவன் தள்ளப்பட்ட பின்பு அவனை போல இன்னொருவனை சிருஷ்டிப்போம் என்று கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. அவனை குறித்து சொல்லும் வேளையில் he was one of the worship people என்று சொல்கிறது மாத்திரமில்லை, அங்கே நான் யோசிக்கிறது he was a worship leader என்று சொல்லி காணுகிறேன். யோசிக்கிறது ஏனென்று சொன்னால், others didn't have like this the musical instruments on them. அவன் இப்படி கையை விரித்தாலே அங்கே கீபோர்ட் ப்ளே பண்ணுற மாதிரி, இங்கால போட்டாலே ட்ரம்பட் ப்ளே பண்ணுற மாதிரி, அவன் கதைச்சாலே எல்லாத்துலேயும் he was different. he was in the presence of the almighty God. இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தாளந்துகளை தந்திருக்கிறார். ஒருத்தரும் சொல்ல முடியாது எனக்கு தாளந்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. God has given us a talent. அந்த தாளந்தை கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக நாங்கள் பாவிப்போம் என்று சொன்னார், தாளந்துகளை இன்னும் அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் எங்களுக்கு வரங்களை தந்திருக்கிறார். வரங்களை நாங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாய்க்கும் வேளையில் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். நாட் டு glorify us, எங்களை மகிமைப்படுத்துவதற்காக வரங்கள் அல்ல, டு பில்ட் அப் த சர்ச், சபை கட்டி எழுப்புவதற்கு தான் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த ஏஞ்சல் தள்ளப்பட்ட வேளையில் பாருங்கள், இன்றைக்கு அவன் என்ன செய்கிறான். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சர்ச்சில் வந்து பாட்டு பாட விருப்பம் இல்லை. ஆனால் வேறு உலகத்தவங்கள் பாட்டு பாடுற இடத்துல போய் நின்று அங்கே பாடி துள்ளி கையை தட்டி ஆட விருப்பம். இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான் என்றால், கர்த்தர் என்னத்தை செய்கிறாரோ அதை டூப்ளிகேட் பண்ணுகிறான், அதை போல இமிட்டேட் பண்ணுகிறான். நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்கும் வேளையில். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களை தெரிந்தெடுத்து, அந்த வர்ஷிப் லீடர் மாத்திரமல்ல, அவங்களோடு கூட 1/3 தூதர்களும் விழுந்த வேளையில் ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்து தம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு திரளான மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் தம்மை வர்ஷிப் பண்ணுறதுக்கு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கால வேளையில் ஐ ஹாவ் டு பிகம் அ வர்ஷிப் பர்சன். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக வரும் வேளையில் when we worship, there are miracles taking place. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பாட்டுகளை போட்டு கேட்குறீங்களோ இல்லையோ தெரியாது. சிலர் சொல்லுவாங்க பாட்டை காரில் போட்டு என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பிரசங்கத்தை கேளுண்டு. ரெண்டையும் கேட்கும் வேளையில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. when we worship God, ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை புகழுகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பிசாசானவன் தான் இப்பொழுது என்ன செய்கிறான், அநேகரை வஞ்சிக்கிறான், அநேகரை ஏமாற்றுகிறான், பொய் சொல்லுகிறான். இந்த பிசாசை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை. ஆனால் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், எங்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் இந்த இடத்துலேருந்து வந்தவன், இந்த இடத்துல இப்படியாக தாழ்ந்துகளை பெற்றவன், நான் இப்படியாக வரங்களை பெற்றவன்,
நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தவன் என்று சொல்லி எந்த விதத்திலையும் ஆவிக்குரிய விதத்திலோ உலக பிரகாரமாகவோ மாம்சத்திலேயோ எதிலையும் பெருமை கொள்ளவே கூடாது. யாருக்கு எசபேல் என்று சொல்லப்படுகிற இஸ்திரிய ராஜாத்திய குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் மாத்திரம் கை வைத்துங்க பாப்பா. வெரி குட். அவள் எப்பவும் தன்னை மினுக்கி கொண்டே இருப்பாவாம், தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டே இருப்பாவாம். அவள் கடைசியாக செத்த விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக கர்த்தருக்குள்ள எங்களுக்கு ஆவிக்குரிய அலங்காரம் எங்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஜெபமும் வேத படிப்பும் இருக்கும் வழியில் எங்களோட வாழ்க்கை ஒரு காலத்தில் கர்த்தருக்கண்டு ஜீவித்த நாங்கள், கர்த்தருக்கண்டு காரியங்களை செய்த எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவரை மறக்கவே கூடாது. அதுதான் தாவீது சொல்லுகிறான் என்னவென்றால், நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம், ஆனால் உம்முடைய கிருபை தான் என்னை தாங்கி வழிநடத்துகிறது, உம்முடைய காரணியம் தான் என்னை பெரியவனாக்குறது. எப்பவும் never forget to give glory to God. ஆண்டருக்கு மகிமையை செலுத்த ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம். We are learning one lesson today. இன்றைக்கு என்னவென்னு சொன்னால், don't be proudful in anything. Don't allow pride to come into your life. உங்களோட வாழ்க்கையில் பெருமை வர விடக்கூடாது. நான் செய்கிறதா, இது நானா செய்கிறது, மற்றவங்க செய்யட்டும், நான் இது செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடாது. லெட் மீ டூ இட் என்று சொல்லி எங்களை தாழ்த்தும் வேளையில் கர்த்தர் எங்களுக்கு உயர்வை தருகிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1-9 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், இது இப்பொழுது ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசியுங்கள். பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. எல்லா இடத்துலையும் இது இவங்கள் பாருங்கள். இன்றைக்கு நோவா மாத்திரம் பாதுகாக்கப்பட்டான். ஆதாமுள்ள இருந்து வந்ததில் நோவா மாத்திரம் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அவன்கிட்ட இருந்து வந்தது தான் மிகுதியான ஜாதிகள் என்று சொல்லி பார்க்குறோம். 2ஆம் வசனம், ஜனங்க கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அங்கே ஒரு இடத்தை கண்டு குடியிருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது அவர்கள் தாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் கட்டுவோம் சுடுவோம் பாருங்கள் என்று ஒருவரொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நீலக்கல்லும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் பூமி மேதெங்கும் சிதறி போகாத பாருங்கள், அவங்க சொல்லுகிறாங்க, நாங்க சிதறி போகாமல் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அந்த 4ஆம் வசனத்தில் என்ன, அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம். சில ஆட்களுக்கு எங்களுக்கு ஒரு பேர் வேணும். எங்களை சர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லை, எங்களை புகழ்றாங்க இல்லை, எங்களை குறித்து மெச்சி பேசவில்லை. சில ஆட்கள் யோசிக்கக்கூடும், அதை என்ன அவரை கூப்பிட்டு பர்த்டேக்கு கூப்பிட்டாங்க, எந்த பர்த்டேக்கு என்ன கூப்பிடாம அந்த இடத்துலையே வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. கவனம். நானும் அப்படித்தானே செய்தேன், இப்படித்தானே செய்தேன், நானும் பாஸ்டருக்கு பைபிள் தூக்கிட்டு போனேன் தானே, அவருக்கு சாப்பாடும் கொடுக்குறேன் தானே, நான் பாஸ்டருக்கு செய்யாதா, ஆனால் அவர் இன்றைக்கு அவரை கூப்பிட்டார். இன்றைக்கு நாங்கள் அந்த பொறாமை எங்களுக்கு வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. யோசேப்பின் மேலே சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. தாப்பன் என்ன செய்தார், பலவர்ண அங்கிய கொடுத்ததுனால. இன்றைக்கு எங்களுக்கு இந்த பொறாமை எங்கேருந்து வருது, பிசாசு கொண்டு வந்து போடுறான். பிசாசுடைய கிரியைகள் தான் இவைகள். எங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள் நாங்கள் பார்க்குறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேருந்து பார்க்குறோம், வாசிக்க தேவையில்லை. அங்கே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எங்களோட ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேணும், எங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்க வேணும். கோவிச்சு கொண்டு சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு பேர் உண்டாக்குவோம் என்று சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கட்டுகிற நகரத்தையும் பாருங்கள். 5ஆம் வசனம், மனுபுத்திர கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் பார்க்கறதுக்கு இறங்கினாராம். இவங்க கட்டுற கோபுரத்தை பார்ப்போம் என்று சொல்லி பார்க்க வந்தாராம். கர்த்தர் என்ன செய்கிறார், 6ஆம் வசனம், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டார்கள். இப்படிதான் சில ஆட்களுடைய வாழ்க்கையில நான் செய்ய யோசிக்கிறது ஒருத்தரும் தடுக்க மாட்டார்கள்.
No one can stop me from whatever I am doing. But God has a higher plan for you. ஆண்டவர் உங்களுக்கு உயரமான உச்சிதமான நல்ல ஆசீர்வாதங்களை உங்களுடைய நினைவுகளை விட ஆண்டவர் உயர்ந்த நினைவு உங்களுக்கு வைத்திருக்கிறார். God is going to prosper you. God is going to bless you, make you a blessing to many people. உங்களிடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பெறக்கூடியதாக, கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரக்கூடியதாக உங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லும் வேளையில் கையை தட்ட வேண்டாம். கையை தட்டாதீங்கண்டா கையை தட்டுவீங்க. ஏண்டா உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். எங்களை பார்க்கும் வேளையில் எங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளையும் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரை பார்க்கும் வேளையில் எங்களுடைய குறைகளையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அவர் நிறைவான தேவனாக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், மகிமையான தேவனாக இருக்கிறார். இஸ் அ பிக் அண்ட் அ வண்டர்ஃபுல் அண்ட் அ லவ்விங் காட். ஐஸ்கிரீம் கேட்டால் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? நிச்சயமாக கொடுப்பார். என்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளில் கேட்பாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட கடைக்கு நாங்கள் போகிறோம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டால், முந்தி மாமா இருக்க என்னை சாப்பிட விட மாட்டா, அர்வாசி தான் சாப்பிட்டுடுவா, உனக்கு கூடாது ரெண்டு. இப்போ எனக்கு ஒருத்தருமே இல்லை, பிளாக் பண்ணி நிப்பாட்டி வைக்க. பிள்ளைகள் கேட்பாங்க கொண்டரட்டான்னு சொல்லும் வேளையில் பாருங்கள் என்னன்னு சொன்னால் நல்லதை கொண்டு வந்து தருவாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அருமையான காரியங்களை, நன்மையான காரியங்களை நிச்சயமாக எங்களுக்கு செய்வார். எங்களுக்கு உலகத்தவர்கள் செய்வதை விட அதிகமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He is able to give us more than abundant blessings. அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கெட் ரெடி. உங்களுடைய ஜீவியத்தில் you are not going to be stagnated. ஒரு இடத்துல தேங்கி நிற்க மாட்டீங்க. God is going to move you still better. Blessings are coming. இன்னும் ஆசீர்வாதங்கள், செழிப்பான ஆசீர்வாதங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. முடியாது என்று சொல்லும் வேளையில் ஐ வாஸ் டீச்சிங். என்னென்று சொன்னால், அலங்கார வாசல் அண்டையில் இருந்த சப்பானியை பேதுரு கரத்தை பிடித்து எழுந்து நடன்னு சொல்லும் வேளையில் அவன் எழும்பாமல் இருந்திருக்கலாம். அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன், எழும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனும் முயற்சி செய்தபடியினால தான் அவன் எழும்பினான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த பலவீனங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் மேலே பார்க்கும் வேளையில் அவர் யெகோவா ராஃபான்னு சொன்னால் என்ன? சுகம் தருகிற தேவன். யெகோவா ஷலோம் என்று சொல்லும் வேளையில் என்னது? எனக்கு சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, ஐயோ இந்த பிள்ளைகளால் எனக்கு நிம்மதி கெட்டு போனேன்னு, இதை விட நான் பேசாமல் செத்து போயிருக்கலாமே என்று யோசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன். வீட்டில் பிள்ளைகள் மாத்திரமில்லை, குடும்பமே நல்லா இருக்கக்கூடியதாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களை குறித்து கரிசனை உடையவராக இருக்கிறார். ஐ ஆம் தேர் இன் யோர் மீட்ஸ். நான் உன் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஜாயிரே. வாட் இஸ் இட்? He is our provider. He will meet all our needs. கேஸ் விலை கூடிட்டுது பாஸ்டர், சர்ச்சுக்கு வாரதுக்கு கேஸ் அடிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், நீங்கள் அதை செய்ய சொல்கிறீங்க, எங்களுக்கு கேஸ் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் God will provide. God will provide. நினைக்காத இடத்துலேருந்து உதவி வரும், நினைக்காத இடங்கள்லேருந்து ஆசீர்வாதம் வரும். நீங்கள் அடிச்சுட்டு ஓடுற கேஸ் இன்னும் நெடுக்காலமாக வழக்கத்தில் 400-500 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது 600-650 700 ஓடக்கூடாதா கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் இஸ் a miracle working God. We are serving a miracle working God. இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் வேளையில் ஒரு மனுஷனே அல்ல, கர்த்தருடைய வார்த்தை எங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார்ண்டா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்தார். இந்த வசனம் எங்களை உயர்த்தி கொண்டே போகும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா, எங்களுக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் வந்து இவர்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒன்றும் தடப்படாது என்று சொல்லுகிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. அப்போ பாபேல் கோபுரத்தில் அங்கே இடிக்கப்பட்டது, விழுந்ததுக்கு பாஷைகள் மாறா போனதுக்கு காரணம் என்ன? பெருமை. எங்களுக்கு அவ்வளோதான் போதும்.
எங்களுக்கு பேர் வேணும் புகழ் வேணும் என்று இருக்கக்கூடாது. என்னை அழைத்தால் என்ன அழைக்காவிட்டால் என்ன, எனக்கு பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம், ஆனால் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. அதுதான் எங்களை ஜெபம் இருக்கணும். ஆண்டவருக்கு சொல்லுவேன் சில காரியங்களை, கர்த்தரோடு பேசுவேன். ஜனத்தை தருகிறவர் கர்த்தர். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு காரியத்தை பார்க்கும் வழியில் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னார். டேனியல் சாப்டர் 4 அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இது என்ற உள்ளத்தில் சில கிழமைகளுக்கு முன்பதாக வந்த இந்த பகுதிகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ற சபைக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், செய்ய போகிறார். ஒரு நாளும் பெருமை கொள்ள வேண்டாம், ஒரு நாளும் பெருமை கொள்ள வேண்டாம். எங்களுடைய சபைக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை தருகிறார் என்று சொல்லும் வழியில், நேற்று நான் சந்தித்த வழியில் சிலர் வந்து என்னோட கதைத்தார்கள். கதைத்து விட்டு அதுக்கு பின்புதான் சொன்னார்கள், நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம் பாஸ்டர் என்று சொன்னார்கள். வந்து பார்க்குறதுக்கும் வர்றாங்கள், வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வருவார்கள். கர்த்தர் காரியங்களை செய்வார் என்பதை விசுவாசிக்கிறேன். நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் வந்தது 12ஆம் மாதம் சென்ற பின்பு 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் போது பாருங்க, இது அவர் சொல்லுகிறார், பாபிலோன் ராஜா சொல்லுகிறார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறான். ஆண்டியான் பாபிலோன் இன்றைக்கு எங்கே? ஈராக். இதைத்தான் இந்த பைபிளில் இந்த காரியங்கள் சரித்திரங்கள் இவைகள் எல்லாம் அறிந்துத்தான் சடாம் ஹுசேன் சில காரியங்களை செய்ய பார்த்தான் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு ஈரானை குறித்தும் நாங்கள் பார்க்கிறோம், அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள். இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜ்யபாரம். பெருமை கொள்ளக்கூடாது. காப்பி அடித்தான் என்ற கதை உங்களுக்கு தெரியும் என்ன? நான் சொல்லி நேரத்தை பின்ன கெடுத்த இல்லை. யாரையும் பார்த்து நீங்கள் காப்பி பண்ண தேவையில்லை. ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கடா. அவங்க அப்படி ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் நானும் இப்படி ஜெபம் பண்ணணுமென்று நீங்கள் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுறத நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கடா, ஆவியானவர் நல்ல ஜெபம் பண்ணுவார். மற்றவன் ஒருவன் நல்லா பேசுவான், அவன் அடுக்கு மொழியில் பேசுவான், நல்ல தமிழில் பேசுவான், நல்ல உயர்ந்த தமிழில் இங்கிலீஷில் ப்ரே பண்ணுவான். அது மாதிரி எங்களுக்கு ப்ரே பண்ண இயலாது. இங்கிலீஷில் எனக்கு ப்ரே வராதுன்னு சொல்லி நாங்கள் தடுமாறி இங்கிலீஷில் ப்ரே பண்ண போயிட்டு கமோகோ சிக்காகோ ஷேக்ஸ்பியர் எழும்பிடுவார் உயிரோட. தெரிஞ்ச மொழியில் கர்த்தரை ஆராதிக்கணும், தெரிஞ்ச மொழியில் கர்த்தரை துதிக்க வேணும், தெரிஞ்ச மொழியில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் நாங்களாகவே இருப்போம் என்றால் கர்த்தர் எங்களை பாய்ப்பார். நேபுகாத் நேச்சாருக்கு நடந்தது என்னன்னு சொன்னால், அவன் ஒரு மிருகத்தை போல வெளியில் ஜீவித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பெருமை. இன்னும் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் வேளையில் ஏரோதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவன் பேச்சை கேட்கும் வேளையில் இவன் இது மனுஷன் சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி அந்த எடுத்த வாசிங்கள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12:11 வாசிப்போம். இருபத்தோராம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஏரோது இப்படி பிள்ளைகள் அந்த தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்து கொண்டு தான் 21ஆம் வசனத்துக்கு போவோம். அவங்க எல்லாம் அவரை மகிமைப்படுத்தினாங்க, சந்தோஷப்படுத்தினாங்க. அப்பொழுது என்ன நடந்தது? ஜனங்கள் இது மனுஷன் சத்தமல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது என்ன நடந்தது? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால். அதுதான் நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டுக்கு மகிமையை உண்மையாக செலுத்தணும். சும்மா சொல்லக்கூடாது க்ளோரி டு காட் என்று சொல்லிட்டு போகக்கூடாது. உண்மையாக உள்ளத்திலிருந்து வரணும். ஆண்டுக்கே மகிமையை செலுத்துகிறேன். எனக்கு ஆண்டு தந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பதவியில் இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறார், நல்ல வாகனத்தை தந்திருக்கிறார். எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல பழகிக்கொள்ளணும்.
எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். ஏரோது அவன் தேவ ஜனங்களை கஷ்டப்படுத்தினான், பிரச்சனைப்படுத்தினான், பெருமையை கொண்டான். அவனுக்கு நடந்தது முடிவு பரிதாபமான நிலைமை. எங்களோட முடிவு பரிதாபமாக இருக்கக்கூடாது. எங்களோட முடிவு, இந்த உலகத்தில் நாங்கள் வேதனைப்பட்டால் என்ன, கஷ்டப்பட்டால் என்ன, பிரச்சனைப்பட்டால் என்ன, நாங்கள் உன்னத வீட்டுக்கு பரலோகத்துக்கு நாங்கள் போகிறது ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கடைசி மூச்சு நாங்கள் விடும் வேளையில் பரலோகத்தில் எங்களோட முதல் மூச்சு விடுறதா இடமா இருக்கணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி இயேசு தான். இயேசுடைய போதனைகளின்படி நாங்கள் நடக்க வேணும். அறிந்து கொண்டு இருக்கிறது அல்ல, நாட் ஓன்லி ஜஸ்ட் நோயிங், பட் வி ஹேவ் டு பி டூவர்ஸ் ஆஃப் த வேர்ட். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேணும். கீழ்ப்படிந்து நடப்போம்டா கர்த்தர் எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஆசீர்வாதங்களை தர ஆயத்தமாக இருக்கிறார். He will bless us all. எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். You all of you will receive the very best thing from the Almighty God. ஆண்டவர் உங்களுக்கு திறமானதை தருவார் என்று விசுவாசித்தால் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் படித்தது போல உம்முடைய கரங்களின் சிருஷ்டிப்பை நாங்கள் பார்த்தோம். நீர் தேவதூதனை சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. ஆனால் அவன் மேன்மையான ஒரு இடத்துல இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள பெருமை வந்தது, மேட்டிமை வந்தது. அவன் விழுந்து போனான், தள்ளப்பட்டான். நான் இன்றைக்கு தள்ளப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் பார்த்தோம், சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டவர்களை பார்த்தோம். மேன்மை பாராட்டுதல் கூடாது என்று சொல்லி பார்த்தோம். பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் ஒரு நோக்கத்தோடு செய்ய ஆரம்பித்தார்கள், பெருமையான எண்ணத்தோடு இடிந்து விழுந்தது. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக ஒன்றுமே இடிந்து விழாமல் இருக்க என்னை தாழ்த்துகிறேன் என்று ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, கர்த்தர் எனக்கு நன்மையான, நீங்கள் கேட்கறதுக்கு மேலான காரியங்களை செய்ய உங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பங்கள் அல்ல, கர்த்தருடைய சித்தம் எங்களோட வாழ்க்கை நிறைவேறட்டும். அவர் கரம் கொடுத்து தூக்கி விட்டவர். அவர் இன்றைக்கு குப்பையிலேருந்து எங்களை தூக்கி எடுத்தவர், பிறப்புகளோடு உட்கார பண்ணுகிறவர். எங்களுக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்டா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் எனக்கு நன்மையான காரியத்தை செய்யத்தான் இருக்கிறார் என்பதை நான் இந்த கால வேளையில் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்கள் கூட போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு சில வேளைகளில் அந்த பிரச்சனை என்ன என்பது மக்களோடு நான் பகிர்ந்து கொள்ளாமல் நான் தனிமையில் அழுதிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன், முடியாதுன்னு சொல்லுகிறேன். எஸ், உங்களை பார்க்கும் வேளையில் உங்களுக்கு முடியாது தான், உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் வேளையில் முடியாமல் தான் இருக்குது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு எனக்கோடு கூட இருக்கிறதுனால அவர் மூலமாக நான் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியதாக, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, பிளெஸிங்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, அவர் சர்வ வல்லவர், பெரிய தேவன், நன்மையான காரியங்கள் செய்கிறவர், தீமைக்காக அல்ல, எப்பொழுது நன்மையை செய்து தருகிறவர், என்னை தூக்கி எடுக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன். உயரமான இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு போகிறார். சுகஹீனமாக இருந்தால் சுகத்தை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிங்கள். கஷ்டத்துக்கூடாக இருந்தால் அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி விசுவாசிங்கள். மரணத்தை விரும்பி கொண்டிருந்தால் மரணத்தில் இருந்து அல்ல, உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை எடுத்து பாய்க்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஈச் ஒன் ஆஃப் யூ ஹேவ் அ பிளெஸிங் ஃப்ரம் த லார்ட் டுடே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிற எங்கள் எல்லாருக்கும், இஃப் யூ பிலீவ், நீங்க விசுவாசித்தால் you will receive it. You will receive it. God is a good God. ஆண்டவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார், நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is in our midst. அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். Just tell all whatever you have in your heart to the Lord Jesus. ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்று சொல்லி. அது கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம். அல்லாவிட்டா சில வேளைகளில் நீங்கள் ஆண்டரை பார்த்து நன்றி சொல்ல நீங்கள் விரும்பி கொண்டிருப்பீங்க. I love you Lord Jesus. I praise you Lord Jesus. I glorify your name O Lord. God is going to bless you. God is going to bless you. என்றைக்கு ஒரு blessing-ஐ பெற்றுக்கொள்ளணும். சும்மா வந்து சும்மா போகக்கூடாது.
தள்ளாடுகிற கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். பலவீனன் உள்ளவன் என்று சொல்ல கடவன் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let God touch you. ஆண்டவர் உங்களை தொட கேளுங்க. ஆண்டவரே என்னை தொடும், என்னை தொடும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை செய்வார். இஃப் யூ ட்ரூலி சீக் த லார்ட், ஆண்டவரை உண்மையாக தேடுவீங்கள் என்று சொன்னார் கண்டடைவீர்கள். கண்டடைவீங்க, கண்டடைவீங்க. சொல்றது உண்மையான வார்த்தை. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். உங்களை கைவிடவில்லை. ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கவில்லை. நான் செய்த பிள்ளையினால எனக்கு இப்படி நடந்துட்டுதோன்னு யோசிக்கிற நபர் யாராலும் இருந்தால், நோ, God loves you very much. God is specifically speaking with one person. இந்த நேரத்தில் ஒரு நபரோடு கூட கர்த்தர் விசேஷித்த விதத்தில் பேசுகிறார். It is not your fault. உங்களோட பிள்ளை அல்ல. But God will do good things in your life. Hallelujah. Hallelujah. Move, my master. Once again move in our midst, O God. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, இன்னும் அசைவாடும் ஆண்டவரே. சபை நடுவில் உலாவி திரிகிற தேவனை உங்களை துதிக்கிறேன் ஐயா, உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. We worship you, Lord. We praise you, Lord. We glorify your name. We bless thy holy name, O God. Hallelujah. You are worthy to be praised. Oh Rabba Yanda Rabba Shanda Rabba. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் என்னுடைய காருண்யத்தினால நான் உன்னை இழுத்து கொண்டேன், உன்னை சேர்த்து கொண்டேன், மார்போடு அரவணைத்தேன். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற நபர் யாராயிலும் தனியாக நீங்க அழுதிருந்தால், ஐ கான் bear this என்று சொல்லி நீங்க அழுதிருந்தால், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல, சந்தோஷத்தினால நீங்க பட்ட வேதனைகளுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால உங்களை மகிழ்ச்சியினால உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Your cup will overflow. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். Impossible things will happen in your life. By God all things are possible. முடியாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஷட் டோர்ஸ் will open என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் என்பதை விசுவாசிக்கிறோம். மறைப்பொருட்களை தருகிற தேவன் எங்களுக்கு தருவார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் தருவார். Blessings of the Almighty God. It will not cause pain. Hallelujah. Hallelujah. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the way. சிலுவை அண்டையில் வரும் வேளையில், இயேசு அண்டையில் வரும் வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, அதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆம் பிதாவே, இந்த கால வேளையிலே வந்திருக்கிற ஜனங்களை உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன் சுவாமி. திடமனதாக இருக்கட்டும், தைரியமாக இருக்கட்டும். தங்களை ஆண்டவர் உங்களுக்கு அர்ப்பணித்து உங்களை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக, இந்த காலவெளியில் நன்மைகளை செய்கிறவராக, அவருடைய வாஞ்சைகளை ஆண்டவர் தீர்க்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் ஆண்டவர் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நியாயமான காரணத்தின் நிமித்தமாக வர தடைப்பட்டிருக்கிறவருடைய தடைகளை நீக்கி வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை கொடுக்கும்படி கேட்கிறேன். தூரமான தேசங்களுக்கு போயிருக்கிறவர்கள், விடுமுறைக்கு போயிருக்கிறவர்கள், அவர்களோடு கூட இருந்து சுவாமி ஏற்ற நேரத்தில் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டு அவர்களும் எங்களோடு சேர்ந்து உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைங்க. எங்களை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை காத்து ஆசீர்வதித்து பராமரித்து வழி நடத்துகிற உங்களுடைய பரம கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.